இந்த வீடியோல ஆசிரியர் தேர்வையும் யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பத்தி எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் இல்ல அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் ஏதாவது டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதா எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். பட் இந்த ஒரு செய்தி நம்மளுக்கு டிலே ஆகிட்டே இருக்கு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த் எக்ஸாம் ஸ்டார்டிங் எழுதுனது. பட் 2 months வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் ரிசல்ட்டை பற்றின தகவல் எதுவுமே கொடுக்க கிடையாது. இந்த 400 பேரோட கேஸ் விவகாரம் அப்படின்ற ஒரு செய்தியுமே நம்மளோட சேனல்ல அந்த சொல்லியிருந்தோம். பட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம டிஆர்பி ஹெல்ப்லைன்ல கால் பண்ணாலும் ப்ராசஸிங்ல இருக்கு அப்படின்ற ஒரு தகவல். அது மட்டுமின்றி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து அவைலபிளா இல்லை. எல்லாரும் வந்து இந்த எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாம் +1 +2 எக்ஸாம் கரெக்ஷன்ல அதில் இருக்காங்க அப்படின்றதுனால அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ இதனால ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ஃபைனல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் பப்ளிக் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணும் போது ப்ராசஸிங் மட்டும்தான் அவங்க சொல்ற தகவல். நாங்கள் வந்து வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணுவோம், பத்திரிகை செய்தியாக இருந்தாலும் வெப்சைட்ல வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றத ஹெல்ப்லைன் எங்களுக்கு கொடுத்த தகவல் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த டைம் வந்து மே மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் காலி இந்த மந்த்ல தான் நிறைய பேர் வந்து ரிலீவ் ஆவாங்க அதிகமானவர். டிரான்ஸ்ஃபர் ஒன்று, ப்ரொமோஷன் ஒன்று. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேட்டகரியா வந்து இப்போ அவங்க சொல்றது டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் அதுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்ப ஆசிரியர்கள் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அந்த வேக்கண்டை வந்து நம்மளுக்கு வந்து முதன்மை கல்வியாளர்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு தகவல். அந்த ஹெச்எம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு முதன்மை கல்வியாளர்கிட்ட ஒப்படைக்கணும். அது இல்லாம பார்த்தே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் எண்ணிக்கை இல்லை அப்படின்னா ஆசிரியர்கள் கண்டிப்பா வந்து மாணவர் சேர்க்கையை வந்து அங்கே அதிகப்படுத்தணும் இந்த ஸ்கூல்ல அப்படின்ற தகவலுமே கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 40,000 தேர்வுகள் ஒரு சில தேர்வுகள் சொன்ன தகவல் தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோ மேக் பண்ணது. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தந்தி டிவி நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஜூனுக்கு அப்புறம் அப்படின்னு 4க்கு அப்புறம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த தகவல் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம தேர்தலுக்காக அவங்க சொன்னது. ஆனா பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால மேபி அந்த டைம்ல ஜூன் மந்த்ல தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருமா அப்படின்றது. அது இல்லாம ஆகஸ்ட்ல தான் போஸ்டிங் அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்கள இருக்க ஒரு தேர்வர்கள் சொன்ன தகவல் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதாவது ரெக்யூர்மெண்ட்ஸ் மீன்ஸ் இது மாதிரி நம்ம ப்ரொமோஷன், இந்த கேஸ் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கானது. ஏன்னா இந்த தலைமை ஆசிரியருக்கு மிக முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைமை ஆசிரியர் ப்ரொமோஷன் பிடிஎஸ் ஸ்டாண்டர்ட் இருந்து நம்மளுக்கு ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகினாங்க பாருங்க.